வணக்கம். நான் தான் சௌமியா. ரொம்ப நாள் ஆச்சு விலாக்லாம் ஷேர் பண்ணி. இதெல்லாம் பல நாள் எடுத்து வச்ச விலாக் தான். ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது இது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கு, இல்லை, அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த சாமி கும்பிட்றோம், அந்த சாமி கும்பிட்றோம், அதையும் தாண்டி நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் வந்து வேறு ஒரு பேட்டர்னுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். என்றைக்கு லைஃப் இவ்வளோதானா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை தாண்டி போக ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இந்த யூனிவர்ஸ் சில விஷயங்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி தான். என்றைக்கு நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டோனாலே லைஃப் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். பெருசாக சாமிலாம் கும்பிட மாட்டேன். கஷ்டமாக இருந்துச்சுன்னா மட்டும் 1008 கொஷின் போய் கேட்பேன். ஏன் இப்படி படைச்ச, ஏன் இங்கே இது பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதுதான் நம்ம லைஃபு, இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து சில விஷயங்கள்லாம் அப்படியே பண்ண ஆரம்பித்தது தான். அண்ட் முருகர் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், நான் பெரிய டிவோட்டி இல்லை. இது நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவரோட பெரிய ஃபேன் கூட சொல்லலாம். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 1000 தடவையாச்சு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அவரை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சா கேட்டால் உண்மையாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். மனசளவில் பெருசாக எந்த கஷ்டமும் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா எதாக இருந்தாலும் அப்படின்னு தைரியத்தை அவர் கொடுக்குறாரா இல்லை நானாக அதை பிலீவ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. இந்த இடத்துல சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பிலீவ் பண்ணேன் அப்படின்னா, முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றத பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சஷ்டி விரதம் இருந்தப்போ எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான். அப்போ பெருசாக எனக்கு ரெகுலராக வீடியோ போடணுன்ற மைண்ட் செட் இல்லவே இல்லை. எதுக்காக கும்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் எந்த வேண்டுதலும் அவர்கிட்ட பெருசாக வைக்கவே இல்லை. மேக்ஸிமம் அந்த மாதிரி இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன இருக்கோ அது அந்த கெப்பாசிட்டி தாங்குகிற அளவுக்கு எனக்கு பிரச்சனையை மட்டும் பார்த்து கொடு. ஏன்னா ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு ஒன்று புதுசு புதுசாக வரும். தினசாக நம்மளை சுற்றி விதவிதமாக வரும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு தாங்குகிற அளவுக்கு சக்தி மட்டும் கொடுத்துரு. ஏன்னா ப்ராப்ளம் இல்லாத லைஃப்லாம் கிடையவே கிடையாது. அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தைரியம் இருந்துச்சுன்னா போதும். அது பர்சனலாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம தாங்குகிற அளவுக்கு நமக்கு சக்தி இருந்துச்சுனாலே அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆனதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளமே நம்மக்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படும். என்னடா இது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க, இதுக்கு மேலே எதுக்கு அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அப்படி தான் நடக்குதோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கடவுளை வேணால் கும்பிடுங்க, யாரை வேணாலும் பிலீவ் பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம். ஆனால் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கவும் ஆரம்பிச்சிடும். என்ன வேணும், என்ன வேண்டாம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. அண்டு நல்ல விஷயங்களுக்காகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது நடக்கும். யார் என்ன சொன்னாலுமே சரி, உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சின்ன சின்னதாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே என்னோடய டே ஒரு நாளுக்கும் ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அண்டு திரும்ப என்னோடய ஜேர்னிக்குள்ளார வரணுன்றது தான் எனக்கு மெயினாக ஆசை. ஏன்னா எனக்காக நான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா காலையில் எழுந்துறது, மெசேஜ் கொடுக்கறது, அதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, ஒரு நாளுக்கும் ஒரு ரொட்டீனாக அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி எனக்கு போயிட்டே இருந்துச்சு. அண்டு அதனால் ப்ராப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக ரெகுலராக நான் என்ன பண்ணுவேனோ அதை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, அப்பப்போ என்னெல்லாம் எடுக்கணும்னு தோணுமோ அப்பப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் காலையில் எழுந்து சீக்கிரமாக குக் பண்ணிவிட்டு, அண்ட் ஒரு நாளைக்கு எழுந்திரிக்க முடியுது, ஒரு நாள் எழுந்திரிக்க முடிய மாட்டுது. ஏன்னா நைட்டு நம்ம தூங்குகிற டைமிங்கை பொறுத்து காலையில் நம்மளோட ரொட்டீனே சேஞ்ச் ஆகிடும். அண்ட் நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் மெசேஜஸ் ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா
ஒரு 11 மேலே படுக்கிறோம் அப்படின்னா காலையில் எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். எடுத்த உடனே ரொம்ப சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டே வந்து வெந்தயமும் ட்ரை கிரேப்ஸும் ஊற வச்சுருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் மீலாக நான் எடுத்துக்கிறது. தண்ணி அப்பாவுக்கு மட்டும் காஃபி மட்டும் அவருக்கு போட்டு கொடுத்துட்டு இதை குடிச்சிட்டு திரும்ப பேக் டு ஒர்க் அப்படி தான் போகும். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால நிறைய அகல் விளக்கு தான் எனக்கு சேல் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அகல் விளக்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, சங்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 12 செட்டு உங்களுக்கு 310 ருபீஸ் தான் வரும் அப்படியே. ஸோ அதுக்காக இது வந்து லைட் வெயிட்டாக உடஞ்சிருமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ அப்படிலாம் உடையாது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் அது லைட் வெயிட் அவ்வளோதான். ஸோ ஏன்னா இயர்லி ஒன்ஸ் இல்லைனா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ டேமேஜ்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அண்ட் அது கூடவே வந்து இப்போ வந்து முருகரோட திருவாச்சி செட்டாக தான் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. அதனால் அதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒருத்தவங்க மட்டுமே எனக்கு 2 திருவாச்சி 2 முருகர் ஸ்டாச்சு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் நம்பர் கொடுத்துறேன், நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் வேண்டுதல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ தம்பி ஊருக்கு போயிட்டானா அவன் வந்து சிலை வைக்கிறேன்னு வேண்டியிருந்தான். இந்த கோவில் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட மேரேஜுக்கு முன்னாடிலேருந்து இந்த கோவிலுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய லவ் மேரேஜ், அதனால் வந்து ஆஸ் யூஷுவல் நிறையா ப்ராப்ளத்தோடு தான் மேரேஜ் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அதுக்கு இந்த கோவில் வந்து உண்மையாகவே செம்ம ஹெல்ப் பண்ணுச்சு. அண்டு ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ப்ரூஃப் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் வேணும், நான் இதை பண்ணிட்டேன்னா நான் உனக்கு ஒரு சிலை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு தான் இந்த கோவிலில் வேண்டிப்பாங்க. அந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான சிலை இருக்கும் அந்த கோவிலை சுற்றி. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பாக்கம், இது வந்து பாகூர்லாம் தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா ஏம்பலம் மதகடிப்பட்ட அந்த ரோடு வழியாக போனீங்க அப்படின்னாலும் பக்கத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிறதுக்காக அம்மா வேண்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிறக்கிறதுக்காக நாங்கள் வேண்டியிருந்தோம். அண்ட் தம்பி ஊருக்கு போகணுன்றதுக்காக அவன் வேண்டியிருந்தான். அதெல்லாம் ஆனால் உடனே வைக்க முடியாதுங்க. இந்த கோவிலில் சிலை மட்டும் கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டாகும். அதனால் சிலை செய்கிறதுக்காக சொல்லிட்டு வந்திருந்தோம். அதை வந்து செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது எல்லாமே வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா வைக்கிற சிலை தான். என்ன வேணாலும் வேண்டிக்கலாங்க. நமக்கு கார் வேணும், வீடு வேணும், வண்டி வாங்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சாமிக்கிட்ட சொல்லிட்டேன், அவர் எனக்கு நடத்தி வச்சுருவாரா கேட்டால் அதெல்லாம் பண்ண மாட்டார். நம்ம தான் அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஸோ இங்கே நிறையா சிலைலாம் இருந்துச்சு. எங்களுக்கான சிலையை செஞ்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு ஆனால் அதுக்கான பேமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வீக் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி போய் கும்பிட்டுட்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான சாமி. நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நான் பிலீவ் பண்ணுறேன்ப்பா, அவ்வளோதான். இது வந்து உங்களை வந்து திணிக்கிறேன்னா கேட்டால் கிடையாது. இது மூட நம்பிக்கையாக கேட்டாலும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் பிலீவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்டாக் எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருந்தோம். அன்னம் ஹேங்கிங் பெல் வந்து திரும்ப ரீஸ்டாக் ஆகியிருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு. இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் வச்சுருக்கிறது இதுதான். ஸோ பெருசு தான் நான் வச்சுருக்கேன். அதே மாடலில் சின்னது கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் டிசைன் தான். பட் சைஸ் வைஸ் வெயிட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவே இருந்துச்சு. சின்னதாக இருந்தது அப்படின்னா பூஜை ரூமில் 2 பக்கமும் 2 வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சரி ஓகேன்ட்டு அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டுட்டு ஆர்டர் எடுப்போம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோல் டைமையும் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு சில டைமை வந்து ஒதுக்கிறதுக்கே டைம் பத்தாது. அதாவது பிஸ்னஸ் இங்கே க்ரோத் பண்ணுற வரைக்கும். அண்ட் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை டெவலப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா அதை இன்னுமே ஸ்டாண்டர்டாக கொண்டு வரதுக்கு இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் நம்ம நினைப்போம்ல, நானே அப்படி தான் நினச்சேன். ஸோ பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னப்பா ஜாலி, வீட்டிலே இருந்து என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு ஃபோனை பார்த்தாலே டென்ஷன் ஆகிற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எனி டைம் நம்ம அதில் தான் ஆர்டர் எடுக்கணும், அதில் தான் வந்து எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்சாக வந்து ஃபோட்டோ தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வீட்டில் வச்சுருக்க அதே சேம்
சேம் சைஸ் ஃபோட்டோ வந்திருந்தது. அது எல்லாத்தையுமே இப்போ பேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். அண்ட் அதே போல் சின்ன சைஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சின்ன மாடல் பார்த்திங்கன்னா வேறு டிசைன், ஆனால் பிக்சர் வந்து சேமாக தான் வரும். அண்ட் வீடு எப்பயுமே வந்து கொஞ்சம் க்ளம்ஸியாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க வீட்டில் ஒரு கார்னர்லேருந்து தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட வீட்டில் ஒரு கார்னரில் வச்சு தான் அதை டெவலப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக மேலே வரலாம். அண்ட் நிறையா ரீசேலர்ஸ் வந்து இப்போ வந்து வாங்கிட்டுருக்காங்க. அது வந்து நானே வந்து ரீசேல் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ஹோல்சேல்லேருந்து நம்ம டேரெக்டாக எடுக்கிறதுனால ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் பொருளுக்கு ஏற்ற ப்ரைஸ் தாம்மா. நீங்கள் யாராச்சும் வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பேசிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா சிலை செய்கிறதுக்கு ஆர்டர்லாம் கொடுத்துட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கால் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து செம்ம மழை வச்சு புயல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வெனஸ்டே போல் போயிட்டு சிலை வைக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வழியே செம்ம அழகாக இருக்கும். 2 பக்கமும் வயல்வெளி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து நாற்று நடும்போது ஒரு தடவை வருவோம். அதுக்கு அடுத்தப்புறம் வரும்போது ஃபுல்லாக அழகாக வளர்ந்துருக்கும். அடுத்த தடவை வரும்போது ஃபுல்லாக ஒரே நெல்மணியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த வழி ஃபுல்லாகவே. அண்டு சிலை வைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. நம்ம ஏதாச்சும் சின்னதாக பிரசாதம், சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வேண்டியதெல்லாம் முடிச்சிட வேண்டியதான். அண்டு இது கரெக்டாக எனக்கு லொக்கேஷன் சீரியஸாக தெரியல. ஏம்பலம் வழியில் ஏன்னா நிறைய பேர் இந்த கோவிலை பற்றி கேட்டும் இருந்தாங்க. இந்த கோவிலுக்கு எவ்ரி மண்டேலாம் நான் வந்திருக்கேன். வீக்லி மண்டேலாம் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருச்சு. நாங்கள் போன அப்போயே பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களும் சிலை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இன்ஜினியர் ஆகிறதுக்காக வேண்டியிருந்தாங்க. இன்ஜினியர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சிலை வச்சுருந்தாங்க. இது என்ன சிலைன்னு யாராச்சும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் வந்து சிலை வச்சுட்டு என்ன பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்தோமோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுவாங்க. அண்டு இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து கல்யாணம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா இந்த கோவிலில் வந்து வேண்டிப்பாங்க. நாங்கள் வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா 2 மாடி வீடு, காரு, ஆட்டோ, அந்த ஷிப்புக்கு போகணுன்னா ஷிப்பு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது நமக்கு என்ன வேணுமோ அதுதான். ஸோ படித்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். நல்ல வேளை நாங்கள் வந்து புயல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோராக தான் வந்து போயிட்டு அங்கே சாமி இதெல்லாம் வச்சுட்டு வந்திருந்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளாரே வச்சிடணும். ஸோ நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளாரே வச்சிடணும். அண்ட் சாமி விஷயம் அப்படின்றதுனால அந்த பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷம் மட்டும்தான். ஸோ நீங்கள் வேண்டுதலை 1 வருஷத்துக்குள்ளார நிறைவேற்றிடணும். அப்படி நிறைவேற்றிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் யார் வேண்டிக்கிட்டாங்களோ அவங்களும் வந்து பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு பதிலாக வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கோவிலோட விசேஷமான ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை எல்லாத்தையுமே ஆளுக்கு கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட வேண்டியதான். அண்ட் ரொட்டீன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கோவில், பரிகாரம் அண்டு சாமி கும்பிட்றது, விளக்கு போடுறது, ஸோ இப்படி தான் கொஞ்சம் நாளாக போயிட்டே இருந்தது. அண்ட் சஷ்டி விரதம் அப்போ நான் வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு சுத்தமாக டைமே செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோனை எடுத்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் பேக் டு ரொட்டீனே எனக்கு வர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. ஸோ திரும்ப காலைல எழுந்துறது, வாக்கிங் போகிறது இல்லை. அண்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன்றது தெரியல. மேக்ஸிமம் தண்ணி குடிக்கிறதே இல்லை. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் எனக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இப்போ திரும்ப பேக் டு ரொட்டீன் வந்திருக்கேன். ஸோ திரும்ப ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே சாமி வச்சு படைச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே இந்த கோவிலை சுற்றி வச்சுருவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இது வந்து இப்போ வச்சது. ஸோ பழசு எல்லாமே வேறு ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இதெல்லாமே புதுசாக இப்போ ரீசெண்டாக வைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ தம்பியோடதை படைச்சி எடுத்துட்டாங்க வச்சாச்சு. அப்புறம் ஒரு ஃபியூ டேஸாக பார்த்திங்கன்னா டெய்லியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெய்லியும் வந்து மழை பெஞ்சாலே தெரியல. ஸோ ரொம்ப சோம்பேறித்தனமாகிடுவோம். அப்படியே வீட்டுக்குள்ளாரே உட்காந்து சுட சுட சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரொட்டீன் வைஸ் ஜாலியாக போயிட்டே இருந்தது.
என்னோட பேஜ் இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னா, முறைவாசல் அதில தான் வந்து இந்த பூஜை ஐட்டம்ஸ் இது எல்லாமே சேல் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி டியூஸ்டே ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறுமுக விளக்கு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ₹800 ப்ளஸ் ஷிப்பிங்கோட உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மாட விளக்கு அண்ட் ஹேங்கிங் பெல்லு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது இருக்குதா இல்லையா, ஸோ ரெடி பண்ண முடியுமான்றது எல்லாத்தையுமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு மை ரொட்டீன் வைஸ் இப்போதைக்கு இதில் தான் போயிட்டுருக்கு. திரும்ப சேலஞ்சு, வெயிட் லாஸ் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தான் ஆசை. வெயிட் கொஞ்சம் போட்டுருச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே போட்டுருச்சு. ஏன்னா நம்ம ஒரு 2 மாதமா வந்து வெளியே சாப்பிட்றது அண்ட் தண்ணி ஒழுங்காக குடிக்காதது இந்த ரீசன் தான். ஸோ பேக் டு ரொட்டீன் வந்துடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் பாப்பாவுக்கு நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இந்த கிஃப்ட் தாங்க. ஸோ அவளோட நோட் புக்ஸில் இப்போ வந்து கிளாஸ்மேட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்குள்ளார போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நோட் புக்கில் கவர் பேஜில் உங்களோட ஃபோட்டோஸை கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக அவளுக்கு ரொம்ப நாளாக சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 நோட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்திருந்தது. ஸோ அவள் பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. அண்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ உங்களோட பசங்களுக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸிமம் பசங்க தான் இதை லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நோட்டில் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே காஸ்ட்டும் வந்துடும். உங்களுக்கு எத்தனை பேஜ் என்ன எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ தன்யஸ்ரீ செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க அதை பார்த்த உடனே. ஸோ எப்படி பண்ணுறதுனா நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ வெப்சைட் classmate.comனு போட்டிங்கனாலே வந்துடும். அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை அப்லோட் கொடுத்தீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ கேஷ் வந்து முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்புறமா கொஞ்சம் கேப் கிடச்சிது. ஸோ ஊரில் வந்து நிறையா போட்டிலாம் வச்சுருந்தாங்க. அதில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீச்சல் போட்டி நடந்துகிட்டு இருந்தது. சரி ஓகேன்னு கொஞ்சம் நேரம் மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எனக்குன்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா தண்ணி குடிக்கிறது, காஃபி குடிக்கிற இந்த கேப்பை நான் எனக்காக டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப 4 o'clockலாம் எழுந்த ஆரம்பிக்கணும். ரொட்டீன் வைஸ் கொண்டு வரணும். சீக்கிரமாக தூங்கணும். ஸோ என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும், என்ன தான் சம்பாதிக்க ஆரம்பித்தாலும், எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்ம ஹெல்த்தை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சம்பாதிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்மளோட வெல்த் வைஸ் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்து தான். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சம்பாதிக்கலாம். அண்டு கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்படணும். ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் சில விஷயங்கள் இருக்குல்ல, சில அவமானங்கள், சில அசிங்கங்கள், சில பேச்சு அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுவே நம்மளை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். யார் உங்களை டீமோட்டிவேட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ தேங்க்யூ சொல்லிவிட்டு உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அதாவது உங்களுக்கான பாதை ரெடியாக இருக்கும். அது கொஞ்ச நாள் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஜாலியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து மாற்றிக்கலாம். இது மோட்டிவேஷனாக கேட்டால் கிடையாது. ஸோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா தடவை யோசிச்சே இருப்போம்ல, நமக்கான நேரம் எப்போ வரும்ன்ட்டு. அது டக்குன்னு வந்துடும். கையில் எடுத்துக்கோங்க. பாய்.